எனக்கு வரன் பார்க்க நீங்கள் அனைவருமே முயற்சித்த போது இவ்விஷயத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு பல இடங்களிலும் அலைந்து திரிந்து பிறகு என் அகத்துக்காரரின் பெற்றோரிடம் சுமூகமாக பேசி கல்யாணம் வரை கொண்டு சென்றவர் என் அத்திம்பேர்தான். எங்கள் கல்யாணத்தை முன்னின்று நடத்தியவர் அவர்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. கல்யாண சமயத்தில் அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு அவர் ஒருவரே செய்தார். பல காரியங்களை முடித்து சற்று ஓய்வாக தூணில் சாய்ந்து உறங்கி விடுவார். அதுவரை அவர் செய்த வேலை பளு, அதனால் ஏற்பட்ட களைப்பு அப்படியே அவர் முகத்தில் பிரதிபலிக்கும். இருப்பினும் ஏதோ எண்ணியவராக சற்றென்று எழுந்து அடுத்த பணிக்கு சென்று விடுவார். இப்படி என் கல்யாண காரியம் முழுவதும் அவர் உழைப்பு சொல்லி மாளாது. அவ்வகையில் அவர் ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்தார். இப்போது என் தகப்பனாரை இழந்தது போல்தான் நான் நினைக்கிறேன். பெரிய பிராட்டி, உனக்கும் சரி உன் அண்ணாவுக்கும் சரி சோமயாஜி சுவாமிகள் வெகு நாளைய பழக்கம். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அன்பும் பந்தமும் மிகவும் ஆழமானது, ஒரு அர்த்தம் உள்ளது. ஆனால் எனக்கோ அவர் எங்கள் கல்யாணத்திற்கு பிறகுதான் மிகவும் நெருக்கமானார். அதற்கு முன் நான் அவரிடம் அதிகம் பரிச்சயப்படவில்லை. கல்யாணத்திற்கு முன்பு எனக்கு சிநேகிதர்கள் என்று அதிகமாக யாரும் கிடையாது. நான் பெரிதும் யாரிடமும் நெருங்கி பழகியதில்லை. பழகியவர்களோ என் பேச்சை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டதும் இல்லை. விளையாட்டுத்தனமாக பேசிவிட்டு மெதுவாக கிளம்பி வந்து விடுவேன். எல்லோரிடத்திலும் கமல் நயன பட்டர் இருப்பான். இருப்பினும் நான் வேண்டும் என்று நினைத்தும் என் நட்பு வேண்டும் என்று பழகியவர்களும் மிகவும் சொற்பமானவர்களே. இப்படி இருப்பவர்களின் மத்தியில் என்னையும் ஒரு பொருட்டாக, ஒரு மதிப்புமிக்கவனாக பாவித்து நட்பு பாராட்டியவர் சோமயாஜி சுவாமிகள் மட்டும்தான். அவரை நான் ஷட்டகர் என்று சொல்வதை விட ஒரு சிறந்த உற்ற நண்பர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் ஒத்துக்கொண்ட பல யாகங்களுக்கு செல்லும் பொழுது என்னையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று வேண்டி கூப்பிடுவார். நீர் கூட வருவது எனக்கு மிகவும் பலமாக இருக்கிறது ஷட்டகரே. நீர் என் மனதிற்கினிய நண்பர் அல்லவா? வாரும், போய்விட்டு வருவோம் என்று உருகும் விதமாக என்னை அழைப்பார். எங்களுக்குள் அவ்வளவு விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் என் உயிரிலும் மேலான ஒரு நண்பரை இன்று நான் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன். உத்தம குணங்களுக்கு ஒரு மகுடம் என்றால் அது மாப்பிள்ளை சோமயாஜி சுவாமிதான். காந்திமதியை கன்னிகாதானம் செய்து கொடுத்த சமயத்திலிருந்துதான் அவர் எங்களுக்கு அறிமுகமானார். காந்திமதியை பாணி கிரகணம் செய்த அவர் என்னை விட வயதில் மூத்தவர்தான். இருப்பினும் இவருக்கு என்ன மதிப்பு மரியாதை கொடுப்பாரோ அதேதான் எனக்கும் கொடுப்பார். சில சமயம் அவர் எங்கள் இருவரையும் சேவிக்க எத்தனிக்கும் பொழுது அவரை விட நான் வயதில் இளையவள் என்பதால் சற்று சங்கடமாக இருக்கும். இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் மாப்பிள்ளை சோமயாஜி சுவாமிகள், நீங்கள் என் அம்மா மாதிரி நின்று கொள்ளுங்கள், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று காந்திமதியுடன் காலில் விழுந்து சேவிப்பார். அப்படி ஒரு உதார குணம். அதனால்தான் இந்த குடும்பத்தின் மீதும் குறிப்பாக ராமானுஜன் மீதும் எனக்கு பாசமும் ஈடுபாடும் அதிகம். இன்னும் சொல்ல போனால் இன்று ராமானுஜனையே நான் சோமயாஜி சுவாமிகளாகத்தான் பார்க்கிறேன். எல்லோரும் அவரை நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. பிறகு அவரை எப்படி அம்மா மறக்க முடியும்? சாதாரணமானவரா சோமயாஜி சுவாமி? எங்கள் அனைவரின் மனதிலும் என்றும் நிலைத்திருப்போராக அல்லவா ஆகிவிட்டார். எங்களுக்கு எப்படி என்றால், நீ அவரோடு வெகு காலம் ஒன்றாகவே வாழ்ந்தவள். ஆதர்ச தம்பதிகள். எங்களாலேயே அவரது பிரிவை தாக்க முடியவில்லை. உன்னால் எப்படியம்மா தாங்கிக் கொள்ள முடிகிறது? மாமா,
தயவு செய்து அப்பா இப்போது நம்மோடு இல்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம். அப்படி பேசவும் வேண்டாம். அவர் இங்கு இல்லை என்று வருத்தப்படுவதை விட அவர் இருந்தபோது என்னவெல்லாம் சொன்னார், எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்பதை மட்டும் எண்ணி அதை நமக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன்படி வாழ முயற்சிக்க வேண்டும். அதனால் அவர் இல்லாததாக யாரும் உணர வேண்டாம். இல்லை ராமானுஜா, அப்படி என்னால் உணராமல் இருக்க முடியவில்லை. இங்கு காணப்படும் ஒவ்வொரு பொருட்களிலும் நான் அவரை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்படி இருக்கையில் உன் அப்பாவை மறந்து ஒரு காரியமும் என்னால் செய்ய முடியவில்லை ராமானுஜா. தனிமையில் இருக்கும்போது இவ்விடத்தில் உள்ள பல இடங்களும் அவரை ஞாபகப்படுத்தி இப்போது அவர் இல்லை இல்லை என்று சொல்வது போலவே இருக்கிறது. தாசனடியேன். வந்தனம் சுவாமி. வந்தனம். நமஸ்காரம். வந்தனம். ராமானுஜா, வரதனின் பிரசாதம். வாருங்கள், இப்படி உட்காருங்கள். எப்படி இருக்கிறீர்கள் தாயே? இருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் இந்த அகத்தின் வழியாக சென்றாலே மனம் கனகனத்து விடுகிறது. புன்னகை மாறாத வெள்ளை உள்ளம் கொண்ட சோமயாஜி சுவாமிகளின் திருமுகம்தான் அடியேனின் மனதில் வந்து நிற்கிறது. அடியேன் நந்தவனத்திலிருந்து புஷ்ப மாலைகளை தொடுத்து காஞ்சியம்பதிக்கு போகும் வழியில் ஸ்ரீபெரும்புதூருக்கு வருவேன். சோமயாஜி சுவாமிகளை சந்தித்து அவருக்கும் சில புஷ்பங்களை கொடுத்து உடனே காஞ்சியம்பதிக்கு போக முற்படுவேன். ஆனால் சோமயாஜி சுவாமிகள் வலுக்கட்டாயமாக அடியேனை அகத்திற்குள் அழைத்து வருவார். சில மணி நேரங்கள் உபச்சாரம் சம்பாஷணைக்கு பிறகே அடியேனை வழியனுப்பி வைப்பார். அப்பேற்பட்ட உத்தமர் இன்று இங்கு இல்லையே எனும்போது அடியேனின் மனம் வருந்துகிறது. ஆதலால் சில நாட்களாக ஸ்ரீபெரும்புதூர் வழியாக காஞ்சியம்பதிக்கு போவதையே அடியேன் தவிர்த்து வருகிறேன். இன்று ஒரு முக்கியமான விஷயமாக வந்தேன். அது என்ன முக்கியமான விஷயம் நம்பி சுவாமிகளே? காஞ்சியம்பதியில் அடியேனுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு திடீரென்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அந்த வாய்ப்பை அவரும் விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டார். காரணம், அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் பூர்வீகம். இப்பொழுது அவர் குடும்ப சமேதமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று விட்டார். செல்லும் முன்பு அவருடைய அகத்தை அடியேனுடைய உபயோகத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெரிதும் வற்புறுத்தி சொன்னார். அடியேனோ இப்பொழுது வரதன் கொடுத்திருக்கும் அடியேனுடைய மடமே பரம சௌக்கியமாக இருக்கிறது என்றுதான் சொன்னேன். இருப்பினும் வரதனுடைய புஷ்ப கைங்கரியத்திற்காக அவருடைய அகத்தையும் பயன்படுத்திக் கொள்ளும்படி மிகவும் வற்புறுத்தி கேட்டார். இல்லையென்றால் யாராவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு நீங்களாக பார்த்து கொடுத்து விடுங்கள் என்றும் சொன்னார். அடியேனுக்கு உடனடியாக ராமானுஜனின் ஞாபகம்தான் வந்தது. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? ராமானுஜா, இதற்கு முன்பு நீ அடியேனுடைய மடத்தில்தான் தங்கியிருந்தாய். அங்கிருந்துதான் திருப்புட்குழி பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்தாய். வாரம் 2 நாட்களுக்கு ஸ்ரீபெரும்புதூரும் வந்து கொண்டிருந்தாய். ஆனால் இனி அப்படி செய்வது முறையல்ல ராமானுஜா. திருமலை நம்பி சுவாமிகளே, சோமயாஜி சுவாமிகள் இல்லாத இந்த சமயத்தில் ராமானுஜனின் தாயார் மற்றும் ராமானுஜனின் பாரியால் மட்டும் இங்கு ஸ்ரீபெரும்புதூரில் தனியாக இருப்பது சரியில்லை. ராமானுஜனின் படிப்பிற்கும் பங்கமில்லாமல் அதே சமயம் காந்திமதி தாயாரும் தஞ்சாவும் இங்கே தனியாகவும் இல்லாமல் இவர்கள் இருவரும் காஞ்சியம்பதிக்கு அடியேன் சொன்ன அந்த ஸ்ரீ வைஷ்ணவரின் அகத்திற்கே வந்து விடுவதுதான் நல்லது. காஞ்சியம்பதியில் தங்கிக் கொண்டும் தாயாரையும் பாரியாலையும் பார்த்து கொண்டும் அங்கிருந்தே பாடசாலைக்கு போவதும் தான் ராமானுஜனுக்கு உத்தமம் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. இதை தெரியப்படுத்தி உங்கள் அனைவரின் விருப்பத்தையும் அறிந்து கொள்ளலாம் என்றுதான் அடியேன் இங்கு வந்தேன். அது மட்டுமில்லாமல் புது இடம், புது மனிதர்கள் என்று பழகும்போது மனதில் பாரமாக அழுத்திக் கொண்டிருக்கும் சில பழைய வேதனைகளை மறக்கவும் வாய்ப்பிருக்கிறது தாயே. ராமானுஜன் அங்கேயே தங்கினால் காஞ்சியம்பதி பேரொருளாளனான வரதனுக்கும் சில கைங்கரியங்களை ராமானுஜனும் செய்யலாம். நீங்கள் அனைவரும் அதை பகிர்ந்தும் கொள்ளலாம். வரதனின் கருணையால் உங்கள் அனைவரின் மனதிற்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதை தெரியப்படுத்தத்தான்
அடியேன் இன்று வந்தேன். வரதன் திருவுள்ளத்தை பார்த்தீர்களா? சற்று முன்தான் அம்மா சொல்லிக் கொண்டிருந்தார். மிகவும் பழகிய இவ்வகத்தில் தனிமையில் இருப்பது பெருத்த சங்கடத்தை ஏற்படுத்துகிறது என்றும், காணும் அனைத்து இடங்களிலும் அப்பாவின் நினைவே அதிகம் ஞாபகப்படுத்துகிறது என்றும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதற்கு ஒரு மாற்றாக தாங்கள் சொன்ன யோசனை தீர்வளிப்பதாக இருக்கிறது. சரியாக சொன்னாய் ராமானுஜா. நம்பி சுவாமிகளே, பரமாத்மாவான அந்த பகவான் ஒவ்வொரு ஹிருதயத்திலும் வீற்றிருக்கிறான். அப்படி அவன் தங்கள் மூலம் இப்படி ஒரு உபகாரத்தை, ஒரு யோஜனையை எங்கள் முன் தெரியப்படுத்துகிறான். காந்திமதி, வேறு எதுவும் யோசிக்காதே. அந்த வரதனே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் என்று எண்ணிக்கொள். அடியேனால் திருமலையிலிருந்து அடிக்கடி இங்கு வந்து செல்லும் சூழ்நிலையும் இல்லை. உன்னையும் தஞ்சாவை மட்டும் தனியாக விட்டுவிட்டு செல்லவும் சங்கடமாக இருக்கிறது. உன்னை அங்கு சில நாள் வந்து இருக்கச் சொல்லியும் நீ மறுத்துவிட்டாய். எனவே திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் யோசனைப்படி நீ காஞ்சியம்பதி செல்வதுதான் உச்சிதமாக இருக்கும். ஆமாம் அம்மா, இதே அகம், அதே பழைய நினைவுகள் என்ற வட்டத்திலிருந்து நீ வெளியே வருவதுதான் நல்லது. அதற்கு காஞ்சியம்பதிக்கு செல்வதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. நீ என்ன சொல்கிறாய்? தாயே, ஒரு சுமூகமான பதிலை தாருங்கள். நீங்கள் இத்தனை பேரும் வலியுறுத்தி சொல்கிறீர்கள். நானும் அதை மறுக்கப் போவதில்லை. ராமானுஜா, நாம் காஞ்சியம்பதிக்கே சென்று விடலாம். நில் தஞ்சா, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். காலையிலிருந்து ஓயாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு அறையிலும் மூட்டை மூட்டையாக கட்டி வைத்திருக்கிறாயே. என்ன அது? நிஜமாகவே உங்களுக்கு தெரியாதா? உண்மையாகத்தான் சொல்கிறேன் தஞ்சா, எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் எல்லோரும் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து குடிபெயர்ந்து காஞ்சிபுரம் போக போகிறோம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது தெரியும். பிறகு ஒரே நாளில் எல்லாவற்றையும் கட்ட முடியுமா? அதுதான் சிறுக சிறுக எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறேன். ஓ, அப்படியா? என்னிடம் சொல்லி இருந்தால் நானும் என் பொருட்களை எல்லாம் வரிந்து கட்டியிருப்பேன் அல்லவா? நீங்கள் எதற்காக வரிந்து கட்ட வேண்டும்? என்ன தஞ்சா இப்படி கேட்கிறாய்? நீங்கள் எல்லோரும் இங்கிருந்து காஞ்சிபுரம் செல்லும் பொழுது நானும் உங்களுடன் வந்துதானே ஆக வேண்டும். அப்படி என்று யார் சொன்னது? யார் சொல்ல வேண்டும்? பாவம் காந்திமதி மாமி அகத்துக்காரரை இழந்த வேதனையில் இருக்கிறார். அவர்களுக்கு துணையாக வேறு யார் இருக்கிறார்கள்? நீயும் நானும் மட்டும் தானே இருக்கிறோம். அதனால் தான் சொல்கிறேன், இப்பொழுதுதான் என் தேவை அதிகமாக இருக்கும் என்று யார் சொன்னது? நானே தான் சொல்கிறேன். இப்பொழுது அந்த அகத்தின் நிலவரம் எனக்கு தெரியாதா என்ன? சந்தோஷத்தில் பங்கேற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் துக்கத்தில் கண்டிப்பாக பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று யார் சொன்னது? என்ன தஞ்சா, எதற்கெடுத்தாலும் என்று யார் சொன்னது என்று யார் சொன்னது என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாய்? ஆமாம் மாமி, நீங்களாகவே ஒரு அனுமானத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் என் மாமியார். எனக்கு கல்யாணம் நடந்து என் நகத்துக்காரருடன் நான் இந்த அகத்திற்கு வந்தபோது நீங்கள் சீதன வெள்ளாட்டியாக இங்கு வரப்போகிறீர்கள் என்று எதிர்பார்த்தும் நான் வரவில்லை. நீங்கள் வரப்போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவும் தெரியாது. அது மட்டுமல்ல, கல்யாணத்திற்கு முன்பே அம்மாவிற்கும் எனக்கும் ஒருவரை ஒருவர் நன்றாகவே தெரியும். நல்லதொரு பந்தம் ஏற்பட்டிருந்தது. அப்பொழுதே நான் இவர்களுக்கு பல பணிவிடைகளை செய்திருக்கிறேன். அவர்களும் எனக்கு மிகவும் பிடித்த பதார்த்தமான அதிரசத்தை பலமுறை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவு முறை எங்களுடையது. இருவருமே பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து இருந்திருக்கிறோமே தவிர உங்களை எதிர்பார்த்து இருக்கவில்லை. மாமி, நீங்கள் இடையில் வந்தவர். என் அம்மாவால் எங்கள் மீது சீதன வெள்ளாட்டியாக திணிக்கப்பட்டவர். உங்கள் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டுதான் என் மாமியார் உங்களை ஏற்றுக்கொண்டார்களே தவிர உங்களை பிடித்து போய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் என் நகத்துக்காரருக்கோ உங்களை கண்டாலே பிடிப்பதில்லை. அதை அவரே வெளிப்படுத்தியும் இருக்கிறார். அதனால் நீங்கள் எங்களுடன் வரவேண்டிய தேவையோ அவசியமோ கட்டாயமோ எதுவும் இல்லை. என்ன தஞ்சா, ஏதேதோ சொல்கிறாய்? நான் உண்மையை தான் சொல்கிறேன் மாமி. இது நாள் வரை அப்பா இருந்தார்.
அவர் தலைமையில் எல்லோரும் இயங்கிக் கொண்டிருந்தோம். இனி அப்படி இருக்க முடியாது. சரி தஞ்சா, அதற்காக இப்படி ஒரு முடிவை நீ எடுக்கலாமா? நான் உன் நிழலில் தானே இருக்கிறேன். எனக்கு வேற போக்கிடம் ஏது? அது மட்டும் இல்லை, நீ எங்கு சென்றாலும் உனக்கு கூடமாட ஒத்தாசையாக நான் இருப்பேன். அது எதுவும் தேவையில்லை மாமி. மேலும் நாங்கள் இப்பொழுது செல்லும் இடம் இந்த அகத்தை போல் விசாலமாக விஸ்தாரமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. எத்தனை சின்ன இடமாக இருந்தாலும் சரி, நான் சமாளித்துக் கொள்கிறேன். வேண்டுமென்றால் மாட்டுக் கொட்டகையில் கூட தங்கிக் கொள்கிறேன். நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம், ஆனால் நாங்கள் உங்களை சமாளித்துக் கொள்ள வேண்டுமே. தவிர இங்கு என்பதால் என் அகத்துக்காரர் வாரத்திற்கு 2 முறை வந்து சென்றார். காஞ்சிபுரம் என்றால் அகத்திலிருந்தே பாடசாலைக்கு சென்று வருவார். அது மேலும் சங்கடத்தை விளைவிக்கும். அவருக்கு உங்களை கண்டாலே பிடிக்காத சூழலை தான் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்களே. தஞ்சா, இப்படி எல்லாம் சொல்லாதே. நீயும் என்னை கைவிட்டு விட்டால் நான் எங்க போவேன்? யார் உங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்தார்களோ அவர்களிடமே போங்கள். அதான் என் அம்மாவிடம் சென்று முறையிடுங்கள். அன்றைய சூழ்நிலை சாதகமாக இருந்ததால் உங்களை இங்கு வைத்துக் கொண்டோம். ஆனால் இன்றோ நாங்களே சூழ்நிலை கைதியாக இருக்கிறோம். அதனால் மேற்கொண்டு எதுவாக இருந்தாலும் என் அம்மாவை பார்த்து பேசுங்கள். தஞ்சா, நீ மனது வைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம். தயவு செய்து உன் அகத்துக்காரரிடம் பேசி என்னையும் உன்னுடன் அழைத்துச் செல். அது மட்டும் முடியவே முடியாது மாமி. உங்கள் சம்பந்தமாக பலமுறை அவரிடம் பேசி எனக்கும் அவருக்கும் பிணக்கும் விரிசலும் ஏற்பட்டதுதான் மிச்சம். இனியும் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். அவர் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையும் மனநிலையும் வேறு. இந்த சூழ்நிலையில் அவரிடம் உங்களை பற்றி பேசி அவருக்கு மேலும் சிரமத்தை கொடுக்க நான் விரும்பவில்லை. இனி என் அகத்துக்காரர் விரும்புவதை மட்டுமே நான் செய்ய போகிறேன். அதேபோல் என் மாமியாருக்கு ஆற்ற வேண்டிய பல கடமைகள் எனக்கு உள்ளது. அதில்தான் நான் கவனம் செலுத்தப் போகிறேன். தயவு செய்து நீங்கள் என் அம்மாவை சென்று பாருங்கள். கௌசல்யாவை பார்க்க வேண்டுமா? பார்க்கிறேன். பகவானே, மேலாளராக இருந்து என்ன பிரயோஜனம்? சிந்தனை எல்லாம் கீழ்த்தரமாக இருக்கிறதே. நரசிம்மா, வார்த்தையை அளந்து பேசு. நான் நினைத்தால் உன்னை இந்த பண்ணையை விட்டே துரத்தி விடுவேன். நான் நினைத்தால் உன்னை இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்க முடியும். சரி மாமி, இதெல்லாம் யார் உங்களுக்கு ஓசில கொடுத்தது? ஸ்டூபிட் நான்சென்ஸ். இதெல்லாம் என் ஜாக்கெட் மணில வாங்குனது. ஜாக்கெட் யார்கிட்ட இருந்து வாங்குனது?